தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் கொசுவலையை போர்த்திக் கொண்டு நாய், பன்றி மற்றும் மாடு பொம்மைகளுடன் கருப்பு சட்டை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாங்க போய் வெளியிட்டு போயிட்டு வரோம், திருப்பி வரோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வசந்தன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தாம்பரம் மாநகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாய், பன்றி, மாடு பொம்மைகளுடன் இந்த கொசுவலையை போர்த்தி கொண்டு கருப்பு சட்டை அணிந்து இந்த அதிமுகவின் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் சாதாரணமாக நடைபெறும் இந்த மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அதாவது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு, நாய், மாடு உள்ளிட்டவர்களின் தொல்லைகளால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் அதை கட்டுப்படுத்த மாநகராட்சி பணியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இது குறித்து பல முறை குற்றம் சாட்டியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இந்த மாதிரியான நாய், பன்றி, மாட்டின் பொம்மைகளை கொண்டு இந்த மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதனால் மாமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திமுகவை சார்ந்த மாமன்ற மேயருக்கும் இந்த உறுப்பினர்களுக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. இவர்கள் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள், ஆட்சிக்கு கலகம் விளைப்பதற்காகத்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் என்ற துணை மேயர் தெரிவித்ததும், அதற்காக நாங்கள் மக்களுக்காக போராடுகிறோம், அவர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தான், உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் என அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து மறுபடியும் மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கருப்பு உடை அணிந்து வந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் தற்சமயம் இந்த மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். மாநகராட்சியின் பணிகள் எந்த பகுதிகளிலும் முழுமையாக நடைபெறவில்லை, இவர்கள் கண்டுகொள்வதும் இல்லை, கொசு மருந்து அடிப்பதும் இல்லை. இதனால் கொசுக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்களின் பாதிப்பும் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது என இந்த அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.